கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு டே 48. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்ம குரான் ஆரம்பிச்சு இன்னைக்கு 5வது நாள். குரான்ல சூரத்துல் பக்ராவுடைய 5வது ஐனா இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பாடத்தை நல்லா தெளிவா கவனிங்க, ஃபுல் வீடியோவை பாருங்க, நல்லா பயிற்சி எடுங்க. வாங்க பாடத்துக்குள்ள போலாம். ஸலவாத் சொல்லி ஆரம்பிக்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. இன்னைக்கு 5வது ஐனா இன்ஷால்லா நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? يا بني إسرائيل اذكروا يا بني إسرائيل اذكروا. இங்க அம்சா இருக்கு, அலிஃப் இருக்கு, ஆனா அதுக்கு எந்த ஹரக்கத்து ஜபர் சேர் இல்ல. அப்ப அதை கண்டுக்க கூடாது. லாமையும் தாலை இணைச்சு ஓதிக்கணும். ஓதுங்க. யா பனி இஸ்ராஈல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். நம்ம சொல்லியிருந்தோம், மத்து நீட்ட வேண்டிய இடத்துல எல்லாம் சின்னதா கோடு போட்டுக்கணும். அந்த எழுத்துக்கு கீழே அழுத்த வேண்டிய இடத்துல, குன்னா செய்ய வேண்டிய இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கணும்ட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. மறுபடியும் இந்த ஆயத்தை ஓதுவோமா? يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة. பாருங்க, நம்ம பார்த்தோம் சொலவாத்த வாவு இருக்கு. அப்ப வாவு சேர்க்கணுமா, சேர்க்க கூடாது. ஜக்காத்தன் இருக்கு, ஆனா வாவு இருக்கே. இந்த வாவு வெறும் எழுத்துல மட்டும்தான் வரும். நம்ம உச்சரிக்கும் போது அதுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓதுங்க. وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَارْكَعُوا مَعَ الرَّاكِعِينَ. இங்க பாத்தீங்களா, வாவுக்கு பிறகு அலிஃப் இருக்கு. அலிஃபுக்கு எந்த பவரும் இல்லை. ஏன்னா அதுல ஜபரோ ஜேரோ சுக்குனோ எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்த உள்ள எழுத்துதான் இருக்கு. அப்ப அதை விட்டுட்டு இது ரெண்டையும் சேர்க்கணும். وَارْكَعُوا مَعَ الرَّاكِعِينَ. மறுபடியும் இந்த ஒன்னா ஓதுங்க. وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَارْكَعُوا مَعَ الرَّاكِعِينَ. أَتَأْمُرُونَ النَّاسَ பில்பிர்ரி. இந்த ஆயத்து பார்த்துட்டே வாங்க. أَتَأْمُرُونَ النَّاسَ بِالْبِرِّ وَتَنْسَوْنَ أَنفُسَكُمْ وَأَنْتُمْ تَتْلُونَ الْكِتَابَ أَفَلَا تَعْقِلُونَ. وَاسْتَعِينُوا بِالصَّبْرِ وَالصَّلَاةِ وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ الَّذِينَ يَظُنُّونَ أَنَّهُم مُّلَاقُو رَبِّهِمْ وَأَنَّهُمْ إِلَيْهِ راجعون. மறுபடியும் இந்த ஆயத்து ஓதுங்க. الَّذِينَ يَظُنُّونَ أَنَّهُم مُّلَاقُو رَبِّهِمْ وَأَنَّهُمْ إِلَيْهِ راجعون. அல்ஹம்துலில்லாஹ். 5வது ஐன் முடிஞ்சிருச்சு. இது ஒரு சின்ன ஐன்ன்றதுனால இன்னைக்கு பாடம் கொஞ்சம் சிறியது. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அதிகமா இன்னைக்கு கொடுக்க வேணாம், சரி இந்த கொஞ்சம் பாடம் போதும். ஏன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய ஐன்கள் வரும்பொழுது பாடம் பெருசா இருக்கும், அதை பார்த்துக்கலாம். மொத்தமா இந்த 1வது ஜுஸுல பாத்தீங்கன்னு சொன்னா 16 ஐன்கள் இருக்கு. எத்தனை ஐன்கள் இருக்கு? 16 ஐன்கள் இருக்கு. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 5வது ஐன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம கிட்ட இன்னைக்கு டே 48 இன்னும் 12 நாள் இருக்கு. அதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் இந்த 16 ஐன்களை முடிச்சிருவோம். அதாவது முதல் ஜுஸு முழுமையாக உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சி கொடுக்கப்படும். சயகூலு சுஃபஹான் தொடங்குது இல்லையா, இதுதான் 2வது ஜுஸு. இங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து தனிப்பட்ட முறையில லைவ் கிளாஸ் வைப்போம். அதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு பாடம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் பாடம் தெளிவாக புரிஞ்சுதோ கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ் போடுங்க. அதே மாதிரி நாளைய பாடத்தை மறக்காம மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் 60 நாள் நம்ம முடிக்க போறோம். குர்ஆனை சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானிலே குர்ஆனை சரளமாக மற்றவர்களை போன்று குர்ஆனை கற்றுக்கொண்டவர்களை போன்று நாமும் ஓதுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று துஆ செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.